ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். அம்பத்தூர் ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் கோயில் திருவிழா. ஸோ அதோட பார்ட் 2 அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று ஒரு சில விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பேலன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இன்றைக்கி தீமிதி திருவிழா இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் விறகு கட்டைகள்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் தான் தீமிதி திருவிழா நடக்க போகுது இன்றைக்கி ஈவினிங். அதாவது நம்ம இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கிராண்டாக நடக்க போகுதுங்க. நிறைய மக்கள் வந்து வேண்டிட்டு சாமிக்காக நடக்க போகிறாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க. அதை தாண்டி கோயிலில் சுவாமி அலங்காரம்லாம் இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஃபுட்டேஜும் வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோ அழகாக சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஊர்வலத்துக்கு இந்த சுவாமி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அருமையாக சுவாமி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அருமையாக நடந்துகிட்ருக்கு திருவிழா. சீரும் சிறப்புமாக சுவாமியோட அருள் வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னே சொல்லுவேன். லொக்கேஷனும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துக்கோங்க. கோயில் உள்ள நம்ம எப்பவுமே வீடியோ எடுக்கிறதில்ல. ஸோ வெளியில் வச்சிருந்த ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ வாங்க கடைகள் என்னென்னலாம் பேலன்ஸ் நிறுத்தி விட்டோமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கடைகள், அதாவது நம்ம நவராத்திரி டைமில் வீட்டில் டிசைனருக்காக சைடில் அந்த ஷோகேஸ்க்காகலாம் தொங்க விடுவாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தேன். ஸோ அது வச்சுருக்கேன். மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு போகும்போதே கூட்டம் இந்த அளவில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி டைமில் பீக்காக இருக்கும். அந்த டைமில் அன்னதானமும் போயிட்டு இருந்ததுங்க. சுட சுட சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு பெரிய க்யூவே இருந்தது. பக்தர்கள்லாம் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. அன்னதானம் சிறந்தது அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாத்துலேயும் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னே சொல்லலாம். 4 பேர் வயித்தை வந்து ஃபுல் பண்ணும். அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ரிங் போட்டு இந்த மீன் தொட்டில், சின்ன மீன் தொட்டின்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெமோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பொம்மைகள் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இது சேல்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஹேண்ட்ஸ்லாம். ஸோ அது ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து பழங்காலங்களில் வந்து அர்ச்சனைக்காக கொண்டு போகிற ஒரு சின்ன கூடை மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபேன்சியாக வந்திருக்காது. அப்புறம் இந்த மாதிரி பலூன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஊதுனா சவுண்டோட வர டாய்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு மொபைல் கடையில் வந்து எல்லாமே 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க போர்டு. ஸோ அந்த ஃபுட்டேஜும் வச்சுருக்கேன். அதான் இப்போ பார்க்குறீங்க. அப்புறம் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல இது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் ஷாப்லாம் இருந்தது. அதோட சின்ன ஃபுட்டேஜும் உங்களுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ 9 மணிக்கு மேலே போனீங்கனாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கிட்டத்தட்ட நம்ம 5 மணிக்கு எடுக்கும்போது எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. 5 மணிக்கும் கூட்டம் நல்லா வரவே ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல கூட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 99லேருந்து ஸ்டார்ட் ஆகி 200, 250, 500 வரைக்கும் நாங்கள் பண்ணித்தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபோட்டோ இருந்ததுன்னா அது. அப்புறம் இந்த இளநீர் பாயாசம் அதுக்கான ஸ்டால்ஸ் வந்து, அதாவது வண்டியிலே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய இந்த பாட்டில் வந்து 80, 100 அப்படின்னு சொல்லி இளநீர் பாயாசம் வித்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள் அதெல்லாம் இப்போ வித்துருக்கு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது லைவில் போய் பார்க்கும்போது. ஸோ போய் பாருங்கள். அப்புறம் மாஸ்க், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இதெல்லாம் நேற்று கவர் பண்ணல அதனால். அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பேண்ட்ஸு, அதில் எலிஃபென்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே 100, 200 அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின், சின்னவங்க பெரியவங்க, அதாவது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே போகக்கூடிய ஒரு ட்ரெயின், அதோட ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். நேற்று நம்ம போன டைமில் இது ஆப்ரேட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஆப்ரேட் ஆச்சு. அதனால் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண ஒரு ரைடு இது அப்படின்னே சொல்லலாம். ரைடு எல்லாமே 80, 90 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. அப்புறம் ராசிக்கு ஏற்ற மாதிரி மோதிரம் அணியலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஸோ அதோட ஒரு சின்ன ஃபுட்டேஜ் அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் இருக்குது. எந்த திருவிழா போனாலும் கன் ஷூட் இருக்கும் பலூனில். ஸோ அது நேற்று இல்லை. ஸோ இன்றைக்கி இருந்தது. அதோட ஃபுட்டேஜும் உங்களுக்காக வச்சுருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் குழந்தைங்க பெருசாக யூஸ் பண்ண வேணாம். பட் பெரியவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பபுள்ஸ்லாம் வாங்கி ஊதுங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களும் இருந்தது. அதுக்கப்புறம் 3 டப்பா ஊதுவத்தி 50, அப்புறம் 100 அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க அது. அப்புறம் பாரம்பரியமான வேர்க்கடலை மசாலா பொரி, அதான் மசாலா கடலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கடை, சின்ன சின்ன ரோட்டு கடை இருந்தது அது. அப்புறம் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த சைடில் தாங்கல் பார்க் சைடில் போனீங்கன்னா இந்த பயா வந்து ஷவர்மா ஷாப் வச்சுருப்பாரு. அதுவும் இப்போ எப்பயும் போல் எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுங்க. ஸோ அது ஒரு ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் குழிப்பணியாரம், நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அதோட ஒரு சின்ன ஃபுட்டேஜ். கிட்டத்தட்ட 5:30 மணி ஆயிடுச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சின்ன பொம்மைங்க. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 7:00, 7:30க்கு அப்படி தீமிதி ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுட்டு ஒரு லைவ் ஃபுட்டேஜ் ஒன்று வச்சுருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.